ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் கிரியேஷன். இன்றைக்கி பாதுஷா தான் செய்யலான்ட்டு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். சரி, ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சோண்டு உருக்கி எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நெய் ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி, ரொம்ப டைட்டாக இல்லாத மாதிரி பிசைஞ்சு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடறேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அந்த மாதிரி, ஆனால் 2 கையிலையும் நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி காயின் மாதிரி அமுக்கிட்டு சென்டராக ஒரே ஒரு பட்டன் மாதிரி ரெடி பண்ணி அதில் சென்டராக ஒரு ப்ரெஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான் பாதுஷா. இதுக்கு முன்னாடி பண்ணதில் இந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அடுத்து இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிப்போம். சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும்போது நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் நல்லா பொடி பண்ணியும் போட்டுக்கலாம். நான் அப்படியே பிச்சு மட்டும்தான் போட்டுக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு கம்பி பதம் தான் பாதுஷாவுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்தோடனே ஒரு கம்பி பதம் வந்தோடனே என்னென்னா நான் லெமன் ஒரே ஒரு கொஞ்சோண்டு ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வருதான்னு பார்த்துக்கிட்டோன்னே தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. அதை இறக்கிட்டு இப்போ வானலில் எண்ணெயை ஊற்றி நான் பாதுஷா போட்டு எடுக்க போகிறேன். எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கிறதுனால நான் ஒரே பேட்சாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். நல்லா பொரிஞ்சு 2 பக்கமும் கலர் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லா அதை மாற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா கலர் ஒரு சைடு டார்க்காகவும் ஒரு சைடு நல்லா கலர் லைட்டாகவும் வந்துடும். நல்லா திருப்பி போட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே ஈவனாக கலர் வந்தோடனே நான் எடுத்துக்கிறேன். பாதுஷாவெலாம் தனியாக எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் போட்டு நல்லா ஊற விட்டுட்டு எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா அந்த மேலே இருக்க கிறிஸ்பியாகவே இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டா 2 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் பாதுஷாவை அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே மட்டும் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் ஜீரா ஊற்றிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நான் மைதா மாவு, பேக்கிங் சோடா, நெய், தண்ணி மட்டும்தான் ஊற்றினேன். உங்களுக்கு வேணால் தயிரும் ஊற்றி தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா விட்டு அதுக்கப்புறம் பிசையலாம். தண்ணிக்கு பதில் பால் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.